அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, விளையாட்டுத்தனமாலாம் இருக்கவனா கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணுங்கள், சரியா? இந்த பிச்சு பார்த்தீங்க நீங்களே தெரியும். ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் அப்படியே கலர் மோடாக இருக்குது. பால் பிச்சானா அங்கே இங்கேருந்து தான் வருது. அந்த பேட்டிங்கில் இவ்வளோ அடிச்சிருக்கீங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் பவுலிங் இருக்கணும். சும்மா ஏனோ தானோ நீங்களும் போட்டுறாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்களும் அதே மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து மேட்ச் க்ளோஸாக போய்டும். எல்லாருமே சான்ஸ் கிடைக்கும். சான்ஸை ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபீல்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சைடு சுத்தமாக போகல, ஓடி தான் எடுக்கணும். சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. திரும்ப கைக்கு வரணும், பார்த்துக்கோங்க. பேசிகிட்டே இருங்க. சொல்கிறாங்க லவ்லி பிளேடா டேய், லவ்லி பிளே. நல்ல பிளே மச்சான், சூப்பர் பிளே. அதான் வாங்கிக்கோ. ஒண்ணுதான் நித்தின், பொறுமையா ஒண்ணு. மேலே வேலைலாம் இல்லைண்ணா, முட்டிக்கு இதுக்குமே நடுவில் தான் வாங்குறாரு. ஆனா அங்கெல்லாம் இல்லைண்ணா, அங்கெல்லாம் இல்லைண்ணா. இல்லை இங்கே தான் ப்ரோ. கீழே தானே. நல்லா இருக்கு.
Back up. அரிண்ணா ஹெல்மெட்டுங்க ஓகே அண்ணா நல்ல த்ரோ அடிக்கணும். பரவாயில்ல போடு நல்ல பால் போடு. இது மாதிரி அடிச்சா பரவாயில்ல போடு. லைன் உள்ளதான் லைனுக்கு இந்த பக்கம் இடு போடா வச்சுக்கோ. ஒரு ரைமிங்கா NBC வந்து அதுவே எனக்கு அப்ப சொல்றேன் இல்லடா ஒரு தெரிய மாட்டீங்க அது நீ பிடிக்கல அவன் கையில இடுப்புல கை வச்சு நிக்கிறான்டா எப்படா பிடிப்பான் சை டாடா பாய் வேணே பாய் தடுக்கலாம் வேணா ஓடி போடுற போய்டா நல்லா வருது அப்படியே பாய் பாய் அவுட் சொல்றா டாடா பாய் கையில போடா சங்கரி ஒண்ணுதான்
லாஸ்ட் பால். அவ்வளோ ஸ்லோவாக போடக்கூடாதுடா. கையில் இந்த சும்மா டக்கு டக்குன்னு போடணும். அவ்வளோ ஸ்லோவெல்லாம் இருந்தால் பேட் தச்சுட்டு ஓட்டு தான் செய்வோம். ஓவா. ப்ரோ இப்போ 3 ரன் போட்டுருங்க. வாடா டேய் கேட்சுக்கு வாடா மேட்ச்டா. ஓடு வேணா சரி ராம் டாடா பாய். கையத் ஓடுடா கையத். எத்து போடு அந்த பாட்டு நவுந்துச்சுனா அந்த பாட்டு ஐயோ அம்மோர்ல ஓடு ஏய் என்னடா த்ரோ என்னடா த்ரோ. ஓவா. Four on. வா தூக்கி போய் பேட்ல போறியடா. ஓவா. பேட் பிரச்சனை இருக்கு. ஹெல்மெட் எடுத்துடா. இது முன்னாடி இப்படி இருந்ததா கால் அது இப்படி இருக்கிறது நார்மல் தான். பால் மாதிரி இருக்கு. இந்த முட்டி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு பயங்கரமா நகர்ந்த மாதிரி. அதுக்கடுத்து நான் ஆட்டின அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. நகர்ந்தாலும் அந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வரும். அதான் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேக்ஸிமம் சில கேசஸ்ல சரியாயிடும். கொஞ்சம் நிறையவே இருக்கு. இங்க வரையும் வந்திருக்கு ஆக்சுவலா. அதனால டாக்டர் போய் பார்க்கலாம். சூடா இருக்கா தள்ளு? ஆமாண்ணா. ஆமாண்டா. ஹீட் ஆகும். இப்போ பண்ணத்துல பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகும். எனக்கு கால் அடிபட்டோடனே இப்படிதான் வீங்கிச்சு. இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப பொறுப்பா இருக்காடு. சரி கைஸ், வந்து அடிபட்டுச்சு, இன்ஜுரி ஆயிட்டாப்புல. யார் அவ? இன்ஜுரி ஆயிடுச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. சண்டே வருமா நாளைக்கு நான் வந்து என்னன்னு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். கட் பண்ணி விட. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி வீடியோ அங்கேயே கட் பண்ணியிருந்துருப்பேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, அடிபட்டது வந்து சண்டே. நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பெருசாக எதுவும் ஆகலை, பட் வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. கட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. அண்டு டேப்லெட்ஸ்
கொடுத்து 4 days ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நேற்றும் இன்றைக்கும் வேறு ஆஃபீஸ் போகல. மேக்ஸிமம் நாளைக்கு போயிடுவேன். பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்னா பால் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க குயிக் சிங்கிள் எடுக்கலான்னு பார்த்தாங்க. அப்போ நான் பாலை நோக்கி வேகமாக ஓன் நம்பருங்க. அப்போ அந்த கிரவுண்டு கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சு. ஸோ அதில் கால் மாட்டி இப்படி நம்ம கால் இருக்குன்னு வைங்களேன், அது இப்படி ஆயிடுச்சு. இப்படி மாட்டினோடனே இப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே விழுந்துட்டேன். சுத்தமாக அது கண்டினியூ பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். அண்ட் மோரோவர் நம்ம அந்த மேட்சும் வின் பண்ணிட்டோம். அந்த மேட்ச் நான் கொஞ்சம் போன மேட்ச் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மேட்ச் நான் கொஞ்சம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கிளிப்ஸை போன வீடியோவை விட இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சிருக்கும். பேட்டிங் வைஸும் சரி பவுலிங் வைஸும் சரி ஓரளவு டீசெண்டான குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன முடிச்சு இன்னும் 2 ஓவர் இருந்துச்சு எனக்கு இடத்துல போடுறதுக்கு. அடிப்பட்டு சம்பவம் அப்புறம் எப்படி போடுறது. ஸோ அதான் கைஸ். அப்புறம் இன்னொரு சம்பவம் கைஸ். என்ன சம்பவம்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை காட்டுறான்னு யோசிக்காதீங்க. சம்பவமே அந்த ஹெல்மெட் வச்சு தான். நம்ம ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா மவுண்ட் இருந்திருக்கும். இப்போ மவுண்ட் இல்லை. நாங்கள் அங்கே ஹெல்மெட் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ நான் ப்ளேம் பண்ணோன்னா நான் என்ன மாதிரி தான் ப்ளேம் பண்ணோம். ஏன்னா நான் தான் வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அங்கே தான் வச்சுட்டு போக முடியும். அங்கே குடிகாரங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அப்போவே எனக்கு என் திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் என் பேக் மட்டும் நான் பசங்க இருக்காங்கள்ல அவங்ககிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இந்த ஹெல்மெட் சரி ஓகே சேஃபாக தான் இருக்குன்னு பார்த்தேன். அடிபட்டு கிளம்புறப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கோப்ரோலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறப்போ ஹெல்மெட் ப்ரோ கொஞ்சம் ஹெல்மெட் எடுத்து கொடுங்கன்னு எங்கள் பசங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் எடுத்து தர்றாரு. பார்த்தா மவுண்ட்டை காணோம். இப்படி மட்டும் கொடுத்தாரு. ப்ரோ மவுண்ட் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்குறப்போ தேடி பார்த்தா அது ஒரு மூலையில் கிடக்குது. என்னடான்னு ஒன்றும் புரியலன்னு பார்த்தா அங்கே ஒரு 3-4 பேர். அவங்க கிரிக்கெட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அங்கே சும்மா குடிச்சிட்டு சும்மா அங்கே படுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட்டாக பண்ணிருப்பேன்னா உங்களுக்கே தெரியும். அது 3Mோட அட்ஹசிவ். அது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு வராது. யாராவது ஒருத்தர் நல்லா ஃபோர்ஸாக ஸ்ட்ரென்த்தோடு பிச்சு எடுத்தால் அவனு தான் வரும். ஸோ அதுதான் சம்பவம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சம்பவம் தான் கைஸ். பரவாயில்ல, அடிப்பட்டும் நானே வண்டியை ஓட்டிட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வாங்கியிருக்கேன் புதுசாக 3Mோடது. இப்போ இது ஓட்டணும். ஓகே கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸாக அவுட்ரோ நம்ம பண்ணல, மோட்டோ விலாகில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோ விட இந்த வீடியோவில் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் வைஸாகவும் சரி, கண்டென்ட் வைஸாகவும் சரி, கிளாரிட்டி வைஸாகவும் சரி. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ப்ரோ இது பண்ணுங்கள் ப்ரோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிடுவோம். எனிவேஸ் கைஸ் ஓகே, இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மோஸ்ட்டாக கிரிக்கெட் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். பாய்.